சென்னை காசிமேட்டில் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிக்கலாம். நிர்மல், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தண்டையார்பேட்டை கும்மாளம்மன் கோவில் தெருவில் வசித்து வருவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியான அருண்மொழி என்கின்ற மனோடா. இவர் தனது வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறுத்த கும்பல் கத்தியை எடுத்து அருண்மொழியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். ரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து ஆபத்தான நிலையில் இருந்த அருண்மொழியை தகவல் அறிந்து வந்த காசிமேடு போலீசார் அவரை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அருண்மொழி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக காசிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் குடும்ப தகராறில் உறவினர்களை கொலை செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரிந்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 2 பேரை தற்போது கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். உயிரிழந்த அருண்மொழி மீது மணலி காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது தெரியவந்தது. காசிமேடு பகுதியில் பட்ட பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது.